ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து கோயிலுக்கு ஆப்போசிட்டில் சண்முகாலாஜியில் ஸ்டே பண்ணோம். நான் 3வது மாடியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நார்த்து என்ட்ரன்ஸு. அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் எப்போதுமே ஆள் நடமாட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3வது மாடி சொன்னோன்னா கோபுரம் தெரியுதா, இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அது எப்போ நடத்துவாங்கன்னு இன்னும் அறிவிப்பு வெளியாகலை. வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் பெயிண்ட்டு பணி எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. பார்த்திங்களா, இது வந்து வடக்கு கோபுரம். இப்படியே வந்தீங்கன்னா கீழே இருக்கும், நீல கலர் போர்டில் இருக்கும் சண்முகா லாட்ஜின்னு. அந்த லாட்ஜில் 3வது ஃப்ளோரில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஸ்டெப்பு, இந்த உள்ளார லாட்ஜுக்குள்ளார இது ஸ்டெப்பு. இப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா இடம்லாம் எவ்வளோ நீட்னஸாக இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா அடுத்தது ஆப்போசிட்டில் தெரிகிற ரூமு அது வேறு லாட்ஜி. அது எப்படின்னா அண்ணன் தம்பி 2 பேரும் தனித்தனி லாட்ஜி வச்சுருக்காங்க. நான் தங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 118வது ரூமு, 118. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தியா, 119வது ரூம். சரியா, இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இது 3வது மாடி. கீழே பார்த்திங்கன்னா தெரியுதா, எல்லாம் கீழே மாடியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூமு. இந்த ரூம் வந்து எப்படின்னா சிங்கிள் பர்சனுக்கு வந்து இப்போ 24 ஹவர்ஸ்க்கு 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா நைட்டு நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் எல்லாம் மின் ஒளியில் நல்லா தெரியும். அதுக்காக தான் இந்த ரூமை டிசைட் பண்ணி எடுத்தது. இங்கே பார்த்திங்கன்னா எப்போதும் காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் எப்படி சொல்கிறதுனா, ஐப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க எல்லாம் இந்த பக்கம் வருவாங்க. இப்போ மணி 5க்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரூம் உள்ளார எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்திங்களா, இது வந்து ரூமுக்கு போகிற வழியா இங்கே வந்து எல்லா துணியை காய வச்சு போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம ரூமு. பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு 500க்கு லைட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு பெட்டு, அடுத்தது வந்து கண்ணாடி, ட்ரெஸ்ஸு நான் துவைக்கணும் அதனால் ஊற வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸு, அடுத்தது ஒரு பாத்ரூம் இருக்கும், ஒரு சேரு, டேபிள். இதை விட ஒரு ஆளுக்கு என்னங்க வேணும்? அப்படி யாருனாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரூம் தேடினீங்கன்னா வாங்க, சண்முகா லாட்ஜுக்கு வாங்க. நான் லொக்கேஷனை பின் பண்ணி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.